கனரா பேங்க் என்ன இருக்குன்னா ஆல் டைமில் ஹையர் ஹையில் இருக்கும். ஸோ டபுள் டாப்பில் இருக்கும் உங்களுக்கு, இந்த ஹையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து நியூ ஹை போகும். அதர்வைஸ் என்ன இருக்கும், மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நமக்கு 3 month சார்ட்டில் என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட். ஸோ அப்போது இந்த ரேஞ்ச் போகணும், இந்த ஹை டு இந்த லோ. ஓகேங்களா? ஸோ இதை மார்க் பண்ணிட்டு வீக்லி சார்ட்டு போங்க. மார்க்கெட் வந்து பியூராக வந்து இப்போது வரைக்கும் கனரா பேங்க்கு பியூராக நமக்கு சைட்வைஸ் மார்க்கெட் தான். அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு பை அட் லோ, அதாவது $140 ஓகேங்களா, 140 to 160. ஸோ இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இல்லைனா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். டே சார்ட் மூவ் பண்ணிக்கோங்க. கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜோன் வர்றப்போலாம் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இந்த ஹை வர்றப்போ செல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மார்க்கெட் வந்து 145 160 நியர் மார்க்கெட் வந்து சைட்வைஸில் இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக டெலிட் பண்ணி காட்டுறேன். ஒன்று புக் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 25 ரூபாயிலேருந்து மார்க்கெட் 160 வரைக்கும் வந்திருக்கும். ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் பண்ணலாம். இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சின்ன இது கூட வைக்கலாம். ஆக்சுவலாக லாங் டைமுன்றப்போ ஹோல்டு பண்ணிக்கோங்க இன்னுமே பை பண்ணுறீங்கன்னா. இல்லைனா செல் பண்ணிவிட்டு மறுபடியும் பை பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த நியர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.